கேரளாவில் அமீபா தொற்றால் 3 மாத குழந்தை உட்பட 2 பேர் பலியான சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகத்தில் நீச்சல் குளங்களை ஆய்வு செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். கேரளாவில் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த 3 மாத குழந்தை, மலப்புரத்தைச் சேர்ந்த 52 வயது பெண் உட்பட 2 பேர் சமீபத்தில் அமீபா தொற்று காரணமாக உயிரிழந்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த அமீபா தொற்று என்பது மாசுபட்ட மற்றும் மாசடைந்த நீர்நிலையங்களில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு தொற்றாக இருந்து வரக்கூடிய நிலையில இந்த வகை பாதிப்பால கேரளாவில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் அமீபா தொற்றால பாதிக்கப்பட்ட 100 பேர்ல 98 பேர் வரைக்கும் உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழலே இருப்பதாக மருத்துவ உலகத்தினர் தகவலை தெரிவிக்கிறாங்க. எனவே இத்தகைய அமீபா தொற்றுகள் தமிழகத்திலையும் பரவுவதை தவிர்ப்பதற்காக தமிழக பொது சுகாதாரத்துறை பல்வேறு வழிகாட்டு நடவடிக்கைகளை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில குறிப்பாக தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் தனியார் நட்சத்திர ஹோட்டல்கள்ல இருக்கக்கூடிய நீச்சல் குளங்களை ஆய்வு மேற்கொள்ள மாவட்ட பொது சுகாதாரத்துறையுடைய இணை இயக்குநர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் உத்தரவை வழங்கியிருக்கிறார். குறிப்பா நீச்சல் குளங்கள்ல நாளொன்றுக்கு 2 முறை தண்ணீரை வெளியேற்றிவிட்டு முறையாக குளோரின் பவுடர் மற்றும் சானிடைசர் பயன்படுத்த வேண்டும் எனவும், இதனை அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்களும் பின்பற்றுகிறார்களா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நீச்சல் குளம் மட்டுமின்றி பல்வேறு நீர்நிலைகளிலும் இத்தகைய அமீபா நோய் தொற்று பரவுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதன் காரணமாக மாசடைந்த நீர்நிலையங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக மேலும் சில நாட்களுக்கு நீர்நிலையங்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்வதை பெற்றோர்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் என்று பாதுகாப்பற்ற முறையில குளிப்பதை தவிர்க்குமாறு பொது சுகாதாரத்துறையின் சார்பில் வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அமீபா தொற்றை பொறுத்தமட்டில் பொதுவான அறிகுறிகளான காய்ச்சல், தலைவலி, வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட பொதுவான அறிகுறிகளே கண்டறியப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால காய்ச்சலோ அல்லது வேறேனும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவரை அணுகி அது எந்த வகை நோய் பாதிப்பால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியமானது எனவும் பொது சுகாதாரத்துறை வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.